அனைவருக்கும் வணக்கம். குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளரான ராதாகிருஷ்ணன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்கள் சந்தித்து பேசுகையில், கூட்டுறவுத்துறையினர் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையினுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றோம். 2.4 கோடி குடும்ப அட்டைகளுக்கு பாதுகாப்பான உணவுப் பொருட்களை வழங்கி வருகின்றோம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கீழ் 1 கோடி குடும்ப அட்டைகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கி வருகின்றோம். தேர்தல் நேரத்தில் துவரம்பருப்பு பாமாயில் ஒப்பந்தம் போட தாமதமானதால் தற்போது போர்க்கால அடிப்படையில் ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு பாமாயில் ஆகியவை வழங்கிட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. இம்மாத இறுதிக்குள் பருப்பு விநியோகம் முழுமையடையும். அந்தியோதயா திட்டத்தின் கீழ் 18 லட்சம் குடும்ப அட்டைகளுக்கு 35 கிலோ அரிசி மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. 3 லட்சம் பேர் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தும் உள்ளனர். இதில் 2.8 லட்சம் குடும்ப அட்டைகள் தயார் செய்யப்பட்டுவிட்டது. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் எனவும், மேலும் குடும்ப அட்டைகளை தொலைத்த 4.54 லட்சம் பேருக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது எனவும், நேரடி கொள்முதல் நிலையங்களை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம் எனவும், சேமிப்பு கிடங்கில் இருந்து நியாய விலை கடைகளுக்கு வரும் பொருட்களின் அளவு குறைந்தால் அதிகாரி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.